ஹலோ கைஸ், நான் அவங்க அண்ணன் லேட்டர் அண்ட் கேமிங். இன்றைக்கி என்ன புது வீடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சிரா நம்ம ஃப்ரெண்டு சிஎஸ் கூப்பிட்டுருந்தாரு. அதான் நம்ம போயிருக்கோம். ஸோ வாங்க என்னென்ன ட்விஸ்ட்டு கதை என்ன நடக்குது பார்ப்போம். இந்த இடத்துல நான் ஆட்டோ பேடுக்கு வந்தால் பச்சிரா எடுத்துருவான். இது ஒரு ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு வச்சுக்கோங்களேன். க்ளூ எடுக்க போனால் குப்பை எடுத்துருவான். என்னோடய பழைய ஃப்ரெண்டு 50 கொடுத்தனா கில்ச்சர் எடுத்துருவான் பச்சிரா. இது ஒரு மூணாவது ட்விஸ்ட்டு. அந்த பக்கம் நாலாவது ட்விஸ்ட் என்னடா, இதே பண்ணிட்டு அடிக்கலாம் போயிடுவேன். இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். பெரிய மிஸ்டேக்கு. இவன் வந்து அடிச்சிடுவான். யார்? கோகுல் கமரா. அவ்வளோதான். என்ன நடக்குது பாருங்கள். இந்த ரவுண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். ஒரு ஏஸ் அடிக்கலாம் பார்த்தேன், ஆனால் என்ன நடக்குது நீனு பாருங்கள் கைஸ். நம்ம ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ உங்களுக்காண்டி ப்ளீஸ், உங்களுக்காண்டி இல்லை எனக்காண்டி ஏதாச்சும் ஒரு ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் 20 வந்தால் போதும். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் காத்துக்கிட்டு இருக்கு, அது உங்கள்கிட்ட சொல்லணுமா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வர வீடியோஸ்க்கு எல்லாமே லைக் ஷேர் பண்ணிடுங்க. சேர்த்து யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நான் இந்த பக்கம் போகும்போது என் டீமேட்டில் ஒருத்தன் டவுன் ஆயிடுவான். அப்புறம் நான் யார்? விஎஸ்எஸ் கிங்கு வீதில் பட்டு ஸ்கோப்பை போட்டு அடிச்சிட்டேன் கைஸ். இப்போ வர விஎஸ்எஸ் எல்லாம் கன் ஸ்கின்னும் ஒரு மாறு இருக்குது கைஸ். இந்த கரீனா இங்கே பாருங்கண்ணா, கன் அப்புறமா சொல்கிறேன். நான் எல்லோரும் சேர்த்துனீங்க. ஒரு ஏஸ் அடிக்கலாம் ட்ரை பண்ணேன். ஒரு MM90 கீழே போட்டு AK-47 எடுத்துருவேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்குள்ளே போயிடுவேன். ஒரு பொண்ணு ஒரு ஆளாக கிள்ளி ஹெட்டு கொடுத்தாச்சு. கில்லு கிளியர் பண்ணால் அந்த மிஷினை போட்டு விட்டாங்க. இந்த கண்ட கருமத்தி எதுக்கு தான் இந்த கரினை கொண்டு வந்தனோ. அந்த கில்லு கிளியர் பண்ணிட்டு இன்னும் 2 தானே இருக்குது. ஸோ நானே அடிக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் எப்படி வந்தான்னு தெரில. நீங்கள் பாருங்களேன் கைஸ். இப்போ பாருங்கள், என்னை போட்டு தள்ளிட்டானா கிங்ஃபிஷரில். இப்போ பாருங்கள் பின்னாடி எப்படி வருது கைஸ். அப்போ இது ஹேக்கு தான். நீங்களே சொல்லுங்கள். ஹேக்கர் முன்னாடி இருந்தவன் எப்படி அதே இடத்துல பின்னாடி வந்து என்ன அடிக்கலாம்? நீங்களே நினச்சி சொல்லுங்களேன். முன்னாடி இருக்கிறோம் எப்படி பின்னாடி வரலாம்? பின்னாடி போனாலும் நான் முன்னாடி பார்த்து தானே நின்றுருந்தேன். ஏதோ இது ஹேக்கர். அப்படியே விட்டுட்டு இந்த ரவுண்டுக்கு ஒரு ட்விஸ்ட் நம்பர் இது வந்து வேறு ட்விஸ்ட்டு. அது வந்து அந்த ரவுண்ட் ட்விஸ்ட்டு. இது வந்து செகண்ட் ரவுண்ட் ட்விஸ்ட்டு. என் டீம்மேட்டில் இவன் முன்னாடி போகிறோம்ல குப்பா. இந்த குப்பாவாக ஏன் வச்சானா கேமில் பேர் குப்பா மாதிரியே விளாட்றா. குப்பை பயிலுக்கு நீ 16 ஹெச்பியில் தப்பில் வச்சுருவாங்க. மேலே ஒருத்தன் இங்கே ஒரு பொண்ணு வராளா, ஓரன் போட்டு இவ்வளோ அடிக்க ட்ரை பண்ணுவேன். ஆனால் என் டிமாண்ட் பக்கம் அடிக்க போயிடுவான். என் ஃப்ரெண்டு பச்சிரா அடிக்க வந்தானே க்ளூவால் போட்டேன். இப்போ பாருங்கள், என் பச்சிரா செத்துருவான். மாப்பிள்ளை அவன் அடிச்சு நான் திருப்பி அடிச்சிட்டேன். இங்கே வருங்க, ரிவே பண்ண வந்தேன் ஆனால் ரிவே பண்ண மாட்டேன். இங்கே வருங்க ஒருத்தன் பாட்டுக்குட்டி ப்ரோ ட்ரெஸ்ஸாக வச்சுட்டு வரீங்க. ஆனால் எப்படி பாட்டு புரியல. சரி விட்ருங்க. இந்த பக்கம் என்னோடய கில்லை கிளியர் பண்ண வந்தாலும் இந்த கில்லி இவளையும் போட்டு தள்ளிடுவேன். அப்போ நான் யார்? ஸ்காரும் விஎஸ்எஸ் கிங்கோ தானே. சரி மெடிக்கிட்ட போட்டு கில்லு கிளியர் பண்ணான்னு போனேன். இந்த பக்கம் கில்லு கிளியர். சரி விட்டுட்டேன். ட்விஸ்ட் நம்பர் 1 செகண்ட் ரவுண்ட் ஆஃப். இந்த பக்கம் ஒருத்தர் இருந்தா இவ்வளோ ஒட்டிடுவேன். அப்போ அந்த இவன் எங்கே இருந்திருக்கான் நீங்கள் நினச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். அவன் எங்கே இருந்திருக்கான்னு வைங்களேன், அதே இடத்துல வந்து இங்கே இப்படிருக்கான். ஏஸ் நம்ம யார்? ரோஹித் பயிலுகடா கொடூரமா. SRM பயிலுகடா கொடூரமா. SRM ப்ரோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு எனக்காண்டி ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் சொல்ல முடியும். அவ்வளோதாங்க ஈஸ். இப்போ என்ன ஒரு எனக்கு வந்தால் பால் எடுத்துட்டேன். சரி திருப்பி எடுத்துட்டேன். இந்த ரவுண்டில் ஒரு ஹேக்கர் மாதிரி விளையாடுவேன் என் ஆப்போனட்டில். அது எப்படி நானே சொல்கிறேன்னு கேளுங்களேன். பச்சிரா என் பின்னாடி வந்துட்டு தான். அப்போ அந்த பொண்ணை அந்த கேள்வியை பார்த்துட்டு ஓடிடுவான். நான் என்ன பண்ணுவேன், 2 பக்கம் வந்தால் நான் ரஷ் தானே அடிப்பேன் எப்பயுமே விஎஸ்எஸில். அதுக்கப்புறம் வயலாம் வளையுது கைஸ். ஏன்னா இப்போ நாங்கள் வீடியோ எடிட் பண்ணுறது இது நைட்டு 2:30 மணி. வாயெல்லாம் புலம்புது, என்ன பண்ணுறேன்னு தெரில. காலையில் தான் சாயங்காலம் 6 மணிக்கு தான் பண்ணுவேன். அந்த பொண்ணு வரும்போது எப்படி அடித்தா பாருங்க. வெளியே இருந்தேன்னா
எப்படி வந்தேன் இந்த ஆடமை ரீப்ளே பண்ணி பார்க்கலாமா? ரீப்ளே பண்ணால் அவன் எங்கேருந்து அடிச்சிருக்கான்னு தெரியுதா கைஸ்? இங்கே பாருங்கள், அவன் ஸ்கோப்பு போட்டு என்னை மட்டும் தான் டார்கெட் பண்ணி விளாண்டுருக்கான். இந்த ரவுண்டில் தான் ஒரு என்னாலே சிரிப்பு தாங்க முடியல. அந்தளவுக்கு பெரிய டிஸ்ட்டு. நான் MP40 எடுத்துருவோம்னா இப்போ பாருங்கள், பச்சீரா கிட்ட சொல்லுவேன் அந்த கண்ணை தாயா என்னோட கண் தானே, சரி விட்டுட்டேன், என்னோட கண்ணை தந்துட்டான்னு நான் விட்டுட்டேன். ஆனால் இந்த ரவுண்டில் சிரிக்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத ட்விஸ்ட்னா இதுதான் என்னோடய லைஃப்பில். கேமில் முன்னாடி போயிடுவானா என்கிட்ட, கடைசியில் எனக்கு பயங்கரமாக அழுவே வந்துட்டு எழுச்சுப்பா சொன்னேன். தப்பா நான் மாதிரி கிரனேட் எடுத்துருவேன்னா உள்ளே போயிடுவேன். இங்கே பாருங்கள், கிரனேடை குக் பண்ணி போடுவேன்னு பார்த்தா ஓரின்னு கிளிக் பண்ணிட்டேன். ஏன் பங்காளி அந்த அருவாளாடுறா என்னோடய கிரனேட். நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேங்க பாருங்கள். உள்ளே போய்ட்டு அப்படியே வெளியே வருது, நான் என்னோடய கிரனேடில் செத்துட்டேன். SRM knocked by her his grenade. அவன் எங்கே இருந்திருக்கான் வைங்களேன், தெரியுதா? அங்கே இருந்திருக்கான் தக்காளி, தெரியுதா? மார்க் டவுனு அங்கே இருந்து நின்றுருக்கான். பசிரா ட்விஸ்ட்டு நவன் ரிவே பண்ண வந்தால் 2, ரிவே வந்தது 3, 3 தடவை விட்டு விட்டு குளுவால் வேஸ்ட் பண்ணிட்டான் பைத்தியக்கார பையன். சும்மா சொன்னாங்க உங்கள் உண்மையில நல்ல பையன். இந்த வீடியோ பார்த்தா நீ உண்மை, நீலாம் லைவில் திருந்தவே மாட்டாடா, அவ்வளோதான்டா சொல்லுவேன். என்னோடய ஸ்கார் எடுத்துகிட்டு ஓட்டாங்க. குப்பா என்னோட ரியல் ஃப்ரெண்டு, அவனோட ஸ்கார் எடுத்து இவாலட்டா, இதா பங்காளி அந்த அருவாலட்ரா இதுவா தானே. இங்கே பாருங்கள், விளாண்டுருக்கும் போது ஐயோ கேமில் இந்த மாதிரி தான் கைஸ் அப்பப்போ சவுண்டு கேட்குது. இப்போ பச்சீர் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். என்கிட்ட கிரனேடு, ஸ்மோக் கிரனேடு, அந்த க்ளூவால் உடைக்கிறது. சரி இங்கே ஒரு ஸ்கார் இருக்குது எடுத்துட்டேன். சரி பரவாயில்ல, அந்த கன்று நல்லாயிருக்கும். க்ளூவால் உடைக்கிறது இந்த கிரனேடோடு எடுத்துக்கிட்டேன். அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த கிளாக் டவருக்குள்ள கிளாக்கு அந்த பக்கம் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தான். அவங்க ஃப்ரெண்டு இப்போ AW எடுத்துருவேன்னா ஃப்ரெண்டு அந்த பக்கம் உழைஞ்சிருக்கான். இன்னும் தெரியல, நான் ஜம்ப் பண்ணி அடிக்க பார்த்தேன், பச்சராவுக்கு டவுன் ஆயிடுவான். பச்சரா சொன்ன மாதிரி டவுன் ஆகிட்டுலாம் இந்த பொண்ணை அப்படியே நாக் பண்ணிட்டு சரி கோல் போட்டுருவேன். நான் அப்போ பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கான்ட்டு அவ்வளோதான், கில்லை கிளியர் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம் கைஸ் வந்துடுறேன். கைஸ் வந்துட்டேன். இப்போ பாருங்கள், கில்லை கிளியர் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணேன் மிஸ்டேக்கு, க்ளூவால் போட மறந்துட்டேன். 10 HP குறைஞ்சிட்டா பாருங்கள், எவ்வளோ ஹெட் அடித்தாலும் சாப்பிட. ஏன்னா நான் க்ளூவாலே போடுச்சு, மெடிக்கிட்டே போடலையே. அதான் இந்த ரவுண்டில் நான் திருப்பி MP40 ஸ்காரு ஒரு மினிடம் வந்துடுறேன். வந்துட்டேன். ஸ்காரு MP40 எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இதோட 7 நிமிஷம் போயிருக்கு, 8 நிமிஷம் போயிருக்கா, வந்துட்டேன். இதோட ரோஹித் தாஸ் அவ்வளோதான். இது மாதிரி என்ன பண்ணுறது, பச்சரா என் பக்கம் கூப்பிடுவோம், பச்சரா என் கூடவா கில்ல தரேன் அப்படின்ட்டு. கில்லு கூட்ட வந்தாலே பச்சரா என் கூட வந்துடுவான், கில் தர வந்தாலே. மணி இப்போது 2 இருக்கும், 2 காலையிலே 2 AM. ஆனால் இந்த வீடியோ சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரும், கவலைப்படாதீங்க. கில்லை கிளியர் பண்ணிடுவோம். 2 பேர் இருக்காங்களா, நாங்கள் 4 பேர், ஓகேவா கைஸ்? புதுசாக வந்து ஷார்ட்ஸுக்கெலாம் லைக் பண்ணியிருக்கேன். எங்கள் டீமில் ஒருத்தன் டவுன் ஆயிடுவான். கெல்லி அக்கா கொஞ்சம் ஓவர் தான் போல், ஹெட்டில் போட்டு அமுச்சு விட்டாங்க கைஸ். இனிமேல் ஷார்ட்ஸ் கம்மியாக தான் வரும், பிஆர் வீடியோஸ் தான் நிறைய வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பிஆர் வீடியோ வரும். என்னைய எவ்வளோ எழுத்து குறைச்சிட்டா பாருங்கள், மேலே இருந்து இதை போட்டுருவேன் போன்ஃபயரை எழுத்து ஏற்றிட்டே இருந்தால் அதுக்குள்ளே கைரோஸ் வந்துட்டு. இங்கே பாருங்கள், சொன்னோம்ல கைரோஸு, இந்த HP போட்டாலே கைரோஸ் வந்துடும் எனக்கு கண்டிப்பாக. என்ன அப்போது நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன அப்போது சொல்லுங்கள் கைஸ். எல்லோரும் உங்கள் பேர், ஃப்ரீ ஃபயர் பேரோ உங்கள் ரியல் பேரோ கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. அடுத்த தடவை கூட மேட்ச் வரீங்கண்ணா. அவ்வளோதான், நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இதோட ஹீரோய்க்கு 13 ஸ்டார். ஓகே, ஒரு ஏஸ் அடிச்சிட்டா 10 கிலோ. ஓகேவா கைஸ்?
என்ன ஏதோ காமிக்குது ஃப்ளூக்ஸோ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கைஸ் என்ன அமைச்சிருக்கான் கைஸ் என்னோடய பேர் ரோஹித் அதே மாதிரி பேனர் கொடுத்துருக்கான் டே ஃப்ளூக்ஸோ ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃப்ளூக்ஸோ என்னோடய ஐடி காமிக்கிறேன் எப்படி இருக்குது ஃப்ளூக்ஸோ கிஃப்ட் பண்ணது இதாங்க என்னோட இது நாரிஸ் இந்த கேரட்லாம் வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் விளையாட கைஸ் எப்படி இருக்கு நல்ல புது பேனர் நம்ம பேட்டில் ராயில் சீசன் 51 5554 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம் எலக்ட்ரிக் ஸ்டார் 5ல் இன்னொரு 800 ப்ளஸ் ஆகுனா நம்ம மாஸ்டர் ஸ்டார் 1 போயிடுவோம் இந்த சீசனுக்குள்ளே அடிச்சிடணும் கைஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறது விசிட்டு ப்ரொஃபைல் விசிட்டர் நிறைய பேர் இருக்காங்க போல் பார்த்துப்போம் என்ன நம்ம கைஸ் இதான் நம்ம கில்டு கசின்ஸு நம்ம கசின் ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் ஒரே கில்டில் இருக்கோம் கைஸ் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லெவல் 3 தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் ஃப்ளிக்ஸோ எவ்வளோ நல்ல மனசு அவன் டைமண்ட் கொடுத்து பண்ணியிருக்கான் 99 சரி கைஸ் இதோட உங்கள் ரோஹித் பாய் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் 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 பாய்